வெல்கம் டு ஜீவஜோதி சேனல். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்கலாம். இன்னைக்கு வந்து காரம் போட்டு காராசேவு செய்யறது எப்படி, அதுக்கு வந்து பாருங்க தேவையான பொருள்: அரிசி மாவு 1 கப்பு, கடலை மாவு, உப்பு, காஞ்ச மிளகாய் தூள். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உப்பை போட்டுக்கலாம். இதுக்கு வந்து 1 கப்புக்கு இவ்வளோ போடும் நம்மளுக்கு உப்பு. இந்த பாருங்க, காஞ்ச மிளகாய் தூள். இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு. இது தான் போட்டுட்டு நம்ம இப்போ வந்து இதை அரிசி மாவு போடுறோம். 1 கப் அரிசி மாவு, 2 கப்பு கடலை மாவு, 2 கப்பு கடலை மாவு. கேஸை ஆன் பண்ணி வச்சுக்கணும். அளவு 1க்கு 2. கடலை மாவு 2 கப்பு, அரிசி மாவு 1 கப்பு. 2 கப்பு போட்டாச்சு அரிசி மாவு. தலை வெட்டியா தலை வெட்டாம அப்படியே ஒரு கப்பு அளந்துக்கலாம். நம்ம இப்படி நாளைக்கு தலை வெட்டியா தலை வெட்டாமையோ இதை இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பும் காஞ்ச மிளகாய் தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பழத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பழத்துக்கு இது பேர் காராசேவு. இது காஞ்ச மிளகாய் தூள், உப்பு எல்லாம் போட்டு பிசைஞ்சது. இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம், சைடிஷ்டாக சாப்பிட்லாம், சாதத்து கூட வச்சு தொட்டு சாப்பிட்லாம். நம்ம சும்மா இருக்கும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸாக சாயங்கால டைமில் எப்போ நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்போ நம்ம எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய காரம் போடல, லேசாக தான் போட்டிருக்கோம். எவ்வளோ நேரம் ஊறணுது? ஊறதெல்லாம் கிடையாது, அப்படியே போட்டு நம்ம இப்போ அச்சில் முறுக்கச்சில் நம்ம போடணும். ஊறதெல்லாம் எதுவும் கிடையாது. டேஸ்ட் பார்க்குறது மாவு எல்லாம் அப்படியே தான் நல்லா தான் இருக்கும். நம்ம வேணும்னா பார்க்கலாம், சரியாக இருக்கும். பட்டர் அந்த மாதிரி ஏதாச்சும்? பட்டர் எல்லாம் ஆட் பண்ணுறதில்ல, வெறும் காரம் இதுதான் போட்டு நம்ம செய்ய போகிறோம். கை தொட்டுக்கிறதுக்காக தண்ணி. பாருங்க, இந்த மாதிரி முறுக்கச்சில போடுறதுக்கு இந்த மாதிரி போட்டோம். காராசேவனுடைய அச்சு போடணும் இருக்கு. எண்ணெய் எவ்வளோ காஞ்சிருக்கணும்? எண்ணெய் நம்ம நார்மலாக காயிற மாதிரி எண்ணெய் காய்ச்சிட்டா இப்போ நம்ம வந்து இது பிரிச்சு விடலாம். உடனே திருப்பி போடணுமா? கொஞ்சம் வெந்த பின்னாடி அப்படியே திருப்பி போட்டு இதில் வேண்டிக்கலாம். கேஸு சிம்மில் வைக்கணுமா? கேஸ் சிம்லெல்லாம் இல்லை, ஐயிலே வச்சு தான் நம்ம சுடணும். கேஸை சிம்லெல்லாம் இல்லை, ஐயில் வைக்கணும் கேஸ். பாருங்க, இப்போ வந்து நம்ம இப்படி ஒரு திருப்பி போட்டுருணும். இப்படி ஒரு திருப்பி போட்டோம்னா அது அப்படியே வெந்துட்டு இருக்கும். ரொம்ப நேரம் வேக தேவையில்லை, ஒரு கொஞ்சம் வெந்தாவே போகும். அவ்வளோதான். பாருங்கள், இந்த புகை இதெல்லாம் அடங்கிருச்சு. அந்த ஆவியெல்லாம் அடங்கின பின்னாடி இப்போ வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். இதுக்கு பேர் காராசேவு.
பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு, எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து சாப்பிடலாம். சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாப்பாட்டுக்கு வச்சுக்கோங்க, சைட் டிஷ்க்கு, சாதத்துக்கு, அப்புறமா குழந்தைங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கு கொடுங்க, எல்லோரும் சாப்பிடுங்க. நல்லா இருக்குது டேஸ்ட்டு. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.